ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அன்பு மக்களே, இவ்வார்த்தை கர்த்தருடைய தாசனாகிய மோசே யோசுவாவை பார்த்து சொன்னது. யோசுவாவே, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், உன்னோடே இருப்பார், கைவிட மாட்டார், விலகிட மாட்டார் என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் செய்கிற எல்லா காரியங்களில் கர்த்தரை முன்பாக வைக்க வேண்டும். அவரை நமக்கு முன்பாக வைத்து ஓட வேண்டும். தடைகளை நீக்கி போடுகிறவர், பாதைகளை உருவாக்குகிறவர், கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிறவர், நேராக்குகிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். அவரை சார்ந்து வாழ வேண்டும். கர்த்தரை நம் பட்சத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் போதும், வேறு என்ன இந்த உலகத்தில் வேண்டும்? அவர் நமக்கு போதுமானவர். இவ்வார்த்தை கேட்கும் யோசுவா போன்றவர்களே, சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இன்று உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், விலகிட மாட்டேன், சதா காலங்களிலும் உன்னோடு கூட இருப்பேன் என்று திருவுள பற்றுகிறார். ஆம் ஆண்டவரே, எப்போதும் எங்களோடு கூடவே நீர் இரும், எங்களுக்கு முன்பாக நீர் நடந்து செல்லும், எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி இரட்சியும், ஆசீர்வதியும். அதிசயமான காரியங்களை எங்கள் வாழ்விலே நீர் செய்வீராக. ஆமென்.